வணக்கம். செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது. முதல்ல இந்தியாவையும் பார்ப்போம். முதல்ல தமிழ்நாட்டுக்கென்று தனியாக ஒரு வானிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பார்த்தீங்கன்னா வங்கக்கடல், அரபிக்கடல், குமரிக்கடல் முக்கடலிலும் இருக்கும் காற்று உயரடுத்த காற்று. கர்நாடக தரைப்பகுதிகள் தொடங்கி கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், டெல்லி வரைக்கும், ஏன் ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் வரைக்கும் கூட கடுமையான வெயில் 44 டிகிரி செல்சியஸ், சுமார் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. இந்தியாவோட தமிழ்நாடு தவிர்த்த பிற வட மாநிலங்களில் மிக குறைந்த வெப்பம்னா கேரளாவில் தான் பதிவாகிருக்கு. அதுக்கு அடுத்தபடியே வடகிழக்கு மாநிலங்கள், அடுத்தடுத்து தமிழ்நாடு தான். இப்போ தமிழ்நாடு அதாவது கேரளாவுக்கு அடுத்தபடியே வடகிழக்கு மாநிலங்கள், அடுத்து தமிழ்நாடு தான் வெப்பம் குறைஞ்சிருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலேயே உங்களால் இந்த வெப்பம் தாங்கலைன்னா 100 டிகிரிக்கு 102 103 தான் இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அதுவும் 103ங்கிறது ஒரு சில இடங்களில் இருக்குது. பெரும்பாலும் புழுக்கம் அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாம் விட அதிக வெப்பம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்டு, டெல்லிக்கு கூட 105 டிகிரி ஃபாரன்ஹீட்ல. ஆக ஸ்வெட்டர் போட்டு இருக்கக்கூடிய இடம்லாம் இப்போ ஏசி இல்லாமல் இருக்கக்கூடிய முடியாத அளவுக்கு வெயில் வாட்டி வதைக்கிறது. ஆகவே அந்த அளவிற்கு வெயில் இப்போ இதனால என்ன ஆகியிருக்குன்னா, உயரழுத்த காற்று வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி திரும்பி இருக்கு. தமிழ்நாடு ஊடாக, கேரளா ஊடாக, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவில், மகாராஷ்டிராவில் கொண்டு போய் குவிக்கிறது. ஒடிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்க பகுதியில் போய் காற்று குவிதலை ஏற்படுத்தி அங்கே இடிமழை பொழிவை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திற்கும் தெற்கே, மதுரை மாவட்டத்திற்கு, விருதுநகர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, தேனி மாவட்டத்திற்கு, தூத்துக்குடி மாவட்ட வடமேற்கு, தென்காசி மாவட்ட வடக்கு, இந்த இடத்துல மட்டும் மழை. அடுத்தது நீலகிரி மாவட்டம், அடுத்தது ஒசூர், கிருஷ்ணகிரி மாவட்டம், வேறு இடங்களில் எல்லாமே இங்கே மழை இல்லை. தமிழ்நாட்டில் எல்லா மழையும் கேரளாவிலையும், கேரளாவை விட கர்நாடகாவில் பரவலாக இடிமழை வெளுத்து வாங்குகிறது. மிக மோசமான இடிமின்னல், சூறைக்காற்று கர்நாடகாவில், தெலுங்கானாவிலையும், ஆந்திர பிரதேசத்திலையும், ஒடிசாவில், சத்தீஸ்கரில் சூறைக்காற்றுடன் இடிமின்னலுடன் மழை பொழிந்து வருகிறது. இது உயர்ந்த வெப்பம், அதிக வெப்பம் காரணமாக உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து நீராவியை உள்ளே கொண்டு போய் வெப்பமான இடத்துல நீராவி உள்ளே போகும் பொழுது, நிரப்ப போகும் பொழுது இருகாற்று சந்திப்பை ஏற்படுத்தி இடிமழை பொழிவை சூறைக்காற்றுடன் ஏற்படுத்துகிறது. சூறைக்காற்று எப்படி ஏற்படுதுன்னா, ஒரு இடத்துல மழையாக மேலிருந்து இறங்கும் பொழுது காற்றாக மாறி வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஓடோடி போகும்பொழுது சூறைக்காற்றாக இருக்குது. இப்போது கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, சத்தீஸ்கரில் சூறைக்காற்றுடன் மழை பொழிந்து வருகிறது. அடுத்தபடியாக இடி மின்னல். இப்போ அடுத்தது உலக நாடுகளை பார்ப்போம். ஒட்டுமொத்தம் அமெரிக்காவை பார்ப்போம். அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா கடுமையான இடி மின்னலுடன் மழை அமெரிக்காவில் தற்பொழுது. சரியாக சொன்னீங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக கனடாவிலிருந்து புயல் தான், பனி புயலாக இருப்பது அமெரிக்காவுக்குள் நுழையும் போது மழை புயலாக மாறுது. மாறி கனமழை பிடிப்பு. இப்போ எங்கெங்கெல்லாம் பாருங்கள் மழை. சான் ஆண்டோனியோ பகுதி, அடுத்தது ஆஸ்டின், கனமழை, இடியோட மழை. இந்த பகுதி எல்லாமே அமெரிக்காவோட பெரும்பாலான பகுதி. ஓக்லஹோமா சிட்டி இடிமழை பொழிவு, சூறைக்காற்றுடன் இடிமழை பொழிவு. சரியாக சொல்லப்போனால் ஒட்டுமொத்த அமெரிக்காவோட மத்திய பகுதியில் இடிமழை பொழிவு தொடங்கியிருக்கு. இந்த இடிமழை பொழிவு அப்படியே கிழக்கு நோக்கி, அதாவது அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வரும். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வாரத்துக்கு 2 வருது. இது தொடக்க முதலே கடந்த 3-4 மாதங்களாகவே இது ஓயாத ஒரு நிகழ்வாக அமெரிக்காவோட பகுதியில் அடுத்தடுத்த நீங்கள் இடிமழை பொழிவை, சூறைக்காற்றுடன் மழை பொழிவை, இடிமின்னல்னா ஒரு சாதாரண இடிமின்னல்ல, கண்ணை குருடாக்கும் இடிமின்னல், காதை செவிடாக்கும் இடி, சூறைக்காற்று தொடர்ந்து அடுத்தடுத்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் டெக்சாஸ் தொடங்கி, அதே போல் ஒக்லஹோமா மாகாணம், அடுத்தது கன்சாஸ் மாகாணம்,
அப்படியே பார்த்திங்கன்னா மிசௌரி மாகாணத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கு இப்போது. அது அப்படியே பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியை நோக்கி வரக்கூடிய நாட்களில் நகரும். தொடர்ந்து இது வரக்கூடிய நாட்களில் எங்கெங்கெல்லாம் நகரம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நாளை 21ஆம் தேதி மிசிசிப்பி, லூசியானா, அலபாமா, இதெல்லாம் தினசரி அறிவித்து உங்களுக்கெல்லாம் அப்படியே கேட்டு எல்லா ஊரும் மனதில் அப்படியே பதிந்து விட்டது எல்லாமே. இந்த எந்த வழித்தடத்தில் வருதோ அதே வழித்தடத்தில் தாங்க அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. தொடக்கம் கனடா எல்லையோரம், நிறைவு ஃப்ளோரிடா மட்டும் இல்லை. ஒரு நாள் ஃப்ளோரிடா வழியாக போகுது, ஒரு நாள் ஜார்ஜியா வழியாக போகுது, ஒரு சவுத் கரோலினா, நார்த் கரோலினா வழியாக, ஒரு வெர்ஜீனியா வழியாக, எது எப்படி வந்தாலும் பென்சில்வேனியா, நியூயார்க் மாகாண வழியாக மழைப்பிடிப்பை கொடுத்துட்டு தான் போகுது. இதில் அதிகமாக பாதிக்கிறது காற்றோட அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் இப்பொழுது பாதிப்படைந்துட்டு இருக்கு. 21, 22 இது கடலுக்குள்ளே இறங்கணுன்னா அடுத்தது வந்துடும் உடனடியாக. 24, 25 அடுத்தொன்று உருவாகி 27, 28 கடலுக்குள்ளே வரும். அடுத்தது பிறகு 28, 29 மத்திய மாகாணம் இன்னொன்று வரும். அடுத்து 30ஆம் தேதி வாக்கில் இன்னொன்று கடலுக்குள்ளே இறங்கிடும். இப்படி வாரம் 2 இந்த மாதத்தில் 10 நாளில் 6 வரும்போது தெரிகிறது. இப்போ 10 நாளில் 5க்கு குறையாத நிகழ்வுகள் தெரிகிறது. இப்படி அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள், கனடா எல்லையோரம் தொடங்கி கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் எல்லாமே இடி, மின்னல், காற்றோட மழை. இதெல்லாம் திடீரென்று தாக்குதல் கொடுக்கும். இடி, மின்னல் திடீரென்று, இதெல்லாமே இயற்கையோட மாறுதல் தான். எல்லாமே அதிகப்படியான கார்பன் காரணமாக தான் இடி, மின்னல் அதிகமாக இருக்குது அமெரிக்காவில். அதே போல் தென் அமெரிக்க கண்டத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே போல் அதிகமாக இருக்குது இடி, மின்னல்லாம். தென் அமெரிக்க கண்டத்துலையும் ஓயவில்லை இடிமழை, கோடை மழையை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் 3 மாதமாக நிற்கவே இல்லை மழை. ஒரு நாள் கூட மழை இல்லாத நாளே இல்லை. கொலம்பியாவில் தினம் மழை. கொலம்பியா, ஈக்குவடர், கொலம்பியாலாம் அப்படியே சலித்து போய்விட்டது. என்றைக்கு மழை நிற்கும் ஒரு பொருளை காய வைப்பதற்குன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கொலம்பியாவில், ஈக்குவடர்லையும் அதே போல் ஓயாத மழை. பெரு மட்டும் இல்லை, அதற்கு வடக்கு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே, கயானா எல்லாமே, ஒட்டுமொத்த பிரேசில் மட்டுமல்ல, எல்லா தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே முக்கடலிலும் இருந்து, முக்கடல்னா கரிபியன் தீவு கடற்பகுதி, அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதி, பசிபிக் பெருங்கடல் பகுதி, 3 பக்கத்துலேருந்து காற்று வந்து, ஒன்று குளிர்காற்று, ஒன்று வெப்பக்காற்று, 2 மிடிந்து இடி, மின்னல். கொலம்பியாவில் இடி, மின்னலால் பலர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் அவ்வளவு இருக்குது. சூறைக்காற்று, இடி, மின்னலால் உயிரிழப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அட்லாண்டிக் பெருங்கடலிருந்து வரக்கூடிய இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம், அதாவது உருகுவேலாம் தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு அமெரிக்காவிலேருந்து அது கடலுக்குள்ளே இறங்கி அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அது அப்படியே பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்துக்கு போகுதும், இல்லைன்னா அது யுனைடெட் கிங்டம், அயர்லாந்து அல்லது யுனைடெட் கிங்டம் பகுதியாக போகும். பெரும்பாலும் அது ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் வழியாக மத்திய தரைக்கடல் பகுதியாக மேற்கத்திய இடையூறாக வரும். ஆனால் மேற்கத்திய இடையூறாக வருவது நேரடியாக இமயமலையோட காஷ்மீர் பகுதிக்கு, காஷ்மீருக்கு வடக்கே தான் போகுது. இமயமலையை ஒட்டிய சீனா எல்லை ஓரமாக போயிட்டுருக்கு. அதனால் இமயமலைக்கு வந்து இந்த மேற்கத்திய இடையூறால் பெரிய பாதிப்பு இல்லைன்னா கூட இமயமலைக்கு மழை பிடிப்பை கொடுத்துட்ருக்கு. காஷ்மீருக்கும் இமயமலையில் மலை சிகரங்களில் நல்ல மழை பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கு மேற்கத்திய இடையூறு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், போர்ச்சுகல், ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அது வழித்தடமாக்கி இட்டாலியெல்லாம் மழை, எப்பொழுதுமே மழை. இட்டாலியெல்லாம் நிகழ்வு மழை. ரோமெல்லாம் மழை. ரோம், கிரீஸ் மற்றும் துருக்கியிலேருந்து ஈரான், ஈராக் அப்படி எல்லாமே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு வருகிறது இந்த மேற்கத்திய இடையூறு. எங்கே போகிறது? கனடாவில் உருவாகிய அமெரிக்கா வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி மத்திய தரைக்கடல் வழியாக இமயமலை வரைக்கும் வருகிறது. அமெரிக்காவோட நிகழ்வு குறைந்த அழுத்த பகுதி உருவாவது பனி புயலாக, பிறகு மழை சூறைக்காற்று புயலாக, பிறகு சாதாரணமாக செயலிழந்து ஒரு சாதாரண நிகழ்வாக மாறி வருகிறது இமயமலை வரைக்கும். ஆகவே இது தொடர்ந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் நீங்கள் இயற்கையை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை தெரிவிக்கிறேன். அடுத்த ஆஸ்திரேலியா பாருங்கள். ஆப்பிரிக்கா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது ஆப்பிரிக்காவில் உகாண்டா மற்றும் கென்யா, டான்சானியா பகுதிக்கு தான் நல்ல மழை. எத்தியோப்பியாவுக்கும் சோமாலியாவுக்கும் மழை தொடங்கியிருக்கு. எத்தியோப்பியாவுக்கும் சோமாலியாவுக்கும் மழை தொடங்க போகுது.
உகாண்டா மற்றும் கென்யா, டான்சானியா மற்றும் ஜாம்பியா, மொசாம்பிக்கு வடக்கே எத்தியோப்பியா வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு, கிழக்கு ஆப்பிரிக்க பகுதியில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. ஆனால் தொடர்ந்து பெய்யல, விட்டு 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 அவ்வப்பொழுது மழை இருந்து கொண்டே இருக்கும். மழையும் வெயிலும் குளிரும் வெயிலும் எல்லாமே கலந்த வானிலையாக இருந்து கொண்டிருக்கு. அங்கோலா, காங்கோ, மறுபடியும் டான்சானியா, கென்யா, உகாண்டா, எத்தியோப்பியா, சூடான், சவுத் சூடானுக்கும் மழை இருக்குது, பெய்து கொண்டிருக்கு. இது பெரிய பாதிக்கும் மழை இல்லைன்னா கூட மழை இருந்து கொண்டே இருக்கும். மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும், இடி மின்னலும் இருக்கும், மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கும். இது நிறைவடையாது இப்பொழுதைக்கு. அடுத்து பருவமழையாக மாறி இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. அந்த குறிப்பாக உகாண்டா சுற்றுவட்டார பகுதி, அது தென்னாப்பிரிக்காவுக்கே முடியலை மழை, சவுத் ஆப்பிரிக்காவுக்கே இன்னும் பருவமழையே நிறைவடையலை, அங்கேயும் மழை இருந்துகிட்டே இருக்கும், இன்னும் இருக்க போகுது. அடுத்தது இது போனாலும் குளிர்கால மழை பொழிவாக எப்படி ஐரோப்பாவில் பொழிஞ்சிட்டு இருக்கோ அதே போல் ஆப்பிரிக்காவில் பொழிஞ்சிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடையாது. இந்த வருஷம் 2025 மழைக்கு இதுதான் காரணம்னு இல்லை, ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து அதுக்கு சாதகமாக இயற்கை அமைந்து விடுகிறது. மழைப்பொழிவுக்கு ஏற்ற வெப்ப குளிர்காற்று சந்திப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் மழை இருந்து கொண்டே தான் இருக்குங்க. ஆப்பிரிக்காவும் சரி. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வடக்கு ஆஸ்திரேலியாவை ஒரு நிகழ்வு கடந்தது. இதனால் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருந்தது வடக்கு ஆஸ்திரேலியாவிற்கு. இப்பொழுதும் அந்த வடக்கு ஆஸ்திரேலியாவிற்கு மழைப்பொழிவு தொடங்கி நல்ல மழைப்பொழிவு குயின்லாந்து மாகாணத்துக்கு கொடுத்து விட்டு அடுத்து அதனை ஒட்டியுள்ள மத்திய மாகாணத்திற்கு, அதாவது குயின்லாந்து மாகாணத்துக்கு அடுத்தட்டே நார்த்தன் டெரிட்டரியில் வடக்கு பகுதியை மட்டும் டச் பண்ணிக்கிட்டு மழைப்பொழிவை கொடுக்க போகுது 22, 23ஆம் தேதி. பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்பொழிவு இல்லை ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும். ஆனால் வடகோடி பகுதிகளில் மழைப்பொழிவு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு வருதுன்னு சொன்னேன். அது மழைப்பொழிவை தற்பொழுது கொடுத்துட்ருக்கு மத்திய பகுதியில், 2 தீவுக்கும் இடையில மத்திய பகுதியில் மழைப்பொழிவை கொடுத்துட்ருக்கு. அடுத்தபடியாக சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இடிமழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கு. சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இடிமழைப்பொழிவை கொடுத்த காற்று சுழற்சி தற்பொழுது அந்தமான் பகுதிக்கு வந்திருக்கு. இந்த காற்று சுழற்சி தான் வரக்கூடிய நாட்களில் அது அப்படியே இலங்கைக்கு தெற்கு புறமாக நிலநடுக்கோட்டில் பயணிக்க போகுது. ஆனால் இருந்தாலும் ஒரு வீக்காக தான் வரும். அதனால தான் கிழக்கு காற்றாக வரக்கூடிய முதல் வாரத்தில் 1, 2, 3, 4 தேதிகளில் வரப்போகுது. அது இப்பொழுது சிங்கப்பூர் மலேசியா பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு. அங்கே இடிமழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. சிங்கப்பூருக்கு கூட எப்பொழுதாவது கொடுக்கும், அது ஒரு சின்ன பகுதி. ஆனால் மலேசியாவில் பரவலான இடிமழைப்பொழிவு கொடுத்துட்ருக்கு. இந்தோனேஷியாவில் பரவலான இடிமழைப்பொழிவு, அவ்வப்பொழுது சிங்கப்பூருக்கும் மழைப்பொழிவு, சிங்கப்பூருக்கு வெயிலுக்கு இடையே மழைப்பொழிவை கொடுத்துட்ருக்கு. பெரும்பாலும் இந்த ஆண்டு கோடை மழை சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, புருனே எல்லாமே நல்ல மழைப்பொழிவு இந்த கோடையில் வரக்கூடிய ஜூன் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.